லிவருக்கு போகிற ரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகமாக போயிட்டுருக்கு. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது வாமிட் பண்ணால் பிளட் வர்றது, யூரின் போனால் சிகப்பு ஆரஞ்சு கருங்காப்பி கலராக வர்றது, டாய்லெட் போகும்போது ப்ளீடிங் ஆகிறது, இந்த ஸ்டேஜில் தான் வந்தார் எங்ககிட்ட. அதெல்லாமே நாங்கள் என்ன சொன்னோம்னா, எல்லாம் ஒரே மருந்தில் சரியாகணும் அப்படின்னா பத்தியம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் கால்பிளாடர் வால் எடிமா, பித்தப்பை வீக்கம் அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிளினிக் சைடரோட்டிக் நியூடல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா லிவருக்கு போகிற ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது நமக்கு மண்ணீரல்ல ரத்தம் கசிவு ஏற்பட்டு கால்சியமோட ஒரு திட்டா ஒரு ஃபைப்ராய்ட்ஸும் உருவாகும். அந்த மாதிரி மண்ணீரல் வீக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் வந்தாவே அசைட்டிஸ், வயிற்றுல நீர் தங்கிக்கும். அதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே லூஸ் ஸ்டூல்ஸு, ஆனால் தண்ணி குடிச்சோம்னா வெளியில் போகாது, ஃபுல்லாக அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகிக்கும். அப்போ கால் குத்தனா தடம் பதியுது, கால் வீக்கம், இந்த தொடெல்லாம் வீக்கம், வயிறு வீக்கம், ரொம்ப கிரிட்டிக்கல் தான். மஞ்சக்காமலை எல்லாமே. அப்புறம் நாங்கள் சொன்னோம் பத்தியம் கொஞ்சம் ஹெவியாக வைக்கலாம் மேம். என்ன மாதிரி பத்தியம்? 48 நாள் வெறும் வெந்தண்ணி வெஞ்சோறு. ரொம்ப முடியாத பேஷண்ட்டுக்கு அப்படி வைப்போம். சாப்பாடு, வெங்காயம், தேங்காய், மோர், புளிக்காத மோர், இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தால் ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி, சங்கரை விட்டுட்டு நான் சாப்பிட முடியாது, நானும் பச்சளை எடுத்துக்கிறேன், லிவர் டீடாக்ஸ்க்கு எடுங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே எடுத்தாங்க. 2 பேருமே 48 நாள் எடுத்தாங்க. ஆமா, லிவர் டீடாக்ஸ்க்காக எடுத்தாங்க. வெயிட் லாஸ் கொஞ்சம் நல்லா ஆகுது, பசி நல்லா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க.